எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு நல்ல சந்தோஷம் தானே உங்கள் எல்லாருக்கும். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் a நியூ blessing. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இந்த காரியம் வாய்க்கலையே, இப்படி செய்யலையேன்னு. அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா? புதிய காரியத்தை செய்ய போகிறேன். என்னன்னு தெரியாது. காட் இஸ் கோயிங் டு டூ சம்திங் நியூ. புதிய காரியத்தை, புதிய காரியம் உங்களுக்கு தான், ஒவ்வொருவருக்கும். வேலை படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கலாம், அல்லது வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் புகுந்தவங்களுக்கு இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் பல இழந்து நிற்கிறவர்களுக்கு இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இதை நீங்கள் படிக்கணும், மறக்கக்கூடாது. இந்த யோவான் சுவிசேஷம் 11:40 வசனத்தோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அற்புதமாக இருக்கும் ஆண்டவர் செய்கிற காரியம். நான் இப்போ பாருங்கள், அனுபவித்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு தேவ மகிமை. கண்ணீரில் இருந்த நேரங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆனந்த கண்ணீரினால் நிரப்பியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்டவர். ஆகவே இந்த புதிய வருஷத்தில் நாம் போகும்பொழுது இந்த சந்தோஷத்தோடு நம்ம பெரிய காரியங்களை ரிசீவ் பண்ண போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி சந்தோஷமாக இருப்போமா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி ஒரு வசனம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. உங்கள் பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், கடன் தொல்லை, அன்பில்லாமை, சண்டைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்பு எல்லாம் ஒழிந்து போகுது. இன்றோடு அதற்கு முற்றுப்புள்ளிவிங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம தயாரித்திருக்க அதுக்கு தான். உங்களுக்கு புது வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவர் என்ன செய்வார்? புது சந்தோஷம், புது சமாதானம் கொடுக்க போவார். எல்லாம் புதிதாயின. இது தாங்க புது வருஷ சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. பாருங்கள், எவைகள் எல்லாம் புதிதாயின, என்னெல்லாம் புதிதாகணும். முக்கியமாக நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது தெய்வ பயம். த ஃபியர் ஆஃப் காட் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். சங்கீதம் 128:1 ஆண்கள் கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். குடும்பத் தலைவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கவனிக்கணும். அடுத்ததாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். சௌந்தரியம் இல்லை, அழகு இல்லை. சௌந்தரியம் இல்லை, வீண். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். அதேமாதிரி சிறு பிள்ளைகளுக்கு பாருங்கள், சங்கீதம் 115:13ஆம் வசனத்தில் சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறுவர்களே ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் தெய்வ பயத்தை நம் கொண்டிருக்கிறோமா என்று முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்தில், புது வருஷத்தில் போகிற நாம் பயபக்தியோடு இந்த வசனங்களை கேட்போம். ஏனோ தானோ என்று விளையாடி கொண்டு ஒரு பக்கம் விளையாடி கொண்டு ஒரு பக்கம் டிவி பார்த்து கொண்டிருக்காதீங்க. பயபக்தியோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பயபக்தியோடு கேளுங்க. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் புதுப்பிப்பார். புது வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார். தெய்வ பயத்தை முதலாவது கொடுப்பார். 2வது தெய்வத்தை தேடுதல். தெய்வத்தை தேடாமல் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க தங்கள் இஷ்டம் போல் வாழ்கிறாங்க இல்லையா? இந்த நேரம் டிவி பார்க்குறது. சில பிள்ளைங்க தாய்மார் அழுகுறாங்க, இந்த நேரம் டிவியை பார்த்துட்ருக்கேன், இந்த நேரம் அந்த ஃபோன்லேயே இருக்கான், படிக்கவே மாட்டேன் என் பிள்ளை, பாடமே படிப்பதில்லை. எவ்வளோ கவலைப்படுறீங்க இல்லையா? நீங்கள் முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிடுங்க. நான் அப்படித்தான் முழங்கால் படியிட்டேன். என் மகனுக்காக நான் முழங்கால் படியிட்டேன். உபவாசத்தோடு ஜெபித்தேன். கர்த்தர் அவனுக்கு அற்புத ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அவன் இவ்வளவு தூரம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிப்பதற்கு காரணம் அந்த தாயின் கண்ணீர். அதே போல் தாய்மாரே, தகப்பன்மாரே, தாய்மார் மட்டும் இல்லை, தகப்பன்மார். என்னுடைய கணவரும் எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஒரு ஜெப வீரர். அதே போல் நீங்களும் ஜெபிங்க. எங்கள் குடும்பம் எல்லாம் ஜெபித்தாங்க.
தேவனை தேடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் எப்படிலாம் தேடுங்க. அதிகாலையில் தேடின. மார்க் 1:35. அப்புறம் பாருங்கள் இரவெல்லாம் லூக்கா 6:12 இரவு முழுவதும் தேடினார். இப்படி அவர் தேடுதல், அதாவது தன் பிதாவாகிய தேவனை, தேவகுமாரனாக இருந்த பொழுதிலும் தன் பிதாவாகிய தேவனை அப்படி தேடினார். அதனால் தேவன் கூடவே இந்த நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் 10:30 அப்படி வாசிக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவில்லை. அதே போல் பாருங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. கணவனாக, மனைவியாக, சகோதரர்களாக ஒருவருக்கார் பாரத்தோடு தேடுங்க. இன்னும் 3வது தெய்வீக பக்தி நிறைந்த வாழ்க்கை. பக்தியோடு சமாதானம் பண்ணுகிறது, அவரோடு சமாதானமாக இருக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது, எரிச்சல் படாமல் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தள்ளிவிட்டு எல்லாம் அவருக்கு பிரியமாக நான் பேசுகிறது செய்கிறதெல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று பயபக்தி. அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நீ செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிப்பார். ஆகவே புதிதான காரியங்களே இந்த வருஷத்தில் கற்றுக்கொள்ளுங்க. செய்யாதவங்க செய்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் அழகாக எல்லா பக்கத்திலும் நீங்கள் காணலாம். இயேசுவின் சாயல் உனக்குள் வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். இயேசுவின் சாயல் உனக்குள் வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆத்துமாவே நீ கலங்கிடாதே, சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாரே. ஆத்துமாவே நீ கலங்கிடாதே, உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாரே. பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். கல்லென்று வெறுத்தவர் முன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிடுவார். ஆகாத கல்லென்று வெறுத்தவர் முன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிடுவார். சகல ஜாதிகளால் விரும்பிடுவாய், இயேசுவின் மகிமையால் நிரம்பிடுவாய். சகல ஜாதிகளால் விரும்பிடுவாய், இயேசுவின் மகிமையால் நிரம்பிடுவாய். இந்த வருஷத்தில் இயேசு உன்னில் வெளிப்படுவார். இந்த வருஷத்தில் இயேசு உன்னில் வெளிப்படுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். உடைப்பட்ட வாழ்க்கையை வணைந்திடுவார். கணத்துக்குரிய நாட்களை நிலைநாட்டுவார்.
உடைப்பட்ட வாழ்க்கையை வணைந்திடுவார். கனத்துக்குரிய நாட்களை நிலைநாட்டுவார். விழுந்து போன இடத்தில் தலையை நிமிர செய்வார். ராஜாவின் பந்தியில் உன்னை அமர செய்வார். விழுந்து போன இடத்தில் தலையை நிமிர செய்வார். ராஜாவின் பந்தியில் உன்னை அமர செய்வார். இந்த வருஷத்தில் அதிகமாய் கௌரவிப்பார். இந்த வருஷத்தில் அதிகமாய் கௌரவிப்பார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். இயேசுவின் சாயல் உனக்குள் வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். இயேசுவின் சாயல் உனக்குள் வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆத்துமாவே நீ கலங்கிடாதே, உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாரே. ஆத்துமாவே நீ கலங்கிடாதே, உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாரே. பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். அடுத்ததாக பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக, இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அன்போடு தன்னை அர்ப்பணித்தார். சிலுவையில் அடிக்கப்பட தன்னை அர்ப்பணித்தார். எல்லாரும் சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாகணும். சவுல் என்ற மனிதன் கேடுகட்டவனாக இருந்தான், கேட்டின் புத்திரனாக இருந்தான். இப்படி மாற்றினார். ரோமர் 9:23 வாசிக்கிறபடி அவன் என்னவதான்? கேட்டின் புத்திரனாக இருந்தவன் கிருபா பாத்திரமாக மாறினான், ஊழியக்காரனாக மாறினான். அவன் செய்த ஊழியம் பாருங்கள், வேதத்தில் வாசித்து பாருங்கள், பயங்கரமான ஊழியம். ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான். எவ்வளவு ஊழியம்! முழு நேரம் கர்த்தருக்கென்று அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாக இருந்தான். ஆனால் முன்னாலேயோ அவன் பயங்கரமான ஒரு பாவியிலும் பாவியாக இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இதுதாங்க புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் அதுக்கு தான் புது வருஷன்றது. அதுதான் எல்லா விதத்திலும் உங்களில் இருக்கிற பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி, இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றி வெளிச்சம் நிறைந்த புது வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் அதை என்னோடு சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? முழங்கால் படியிட்டு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். பெரியமான பயபக்தியோடு கேளுங்க. இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கேளுங்க. எனக்கு தாரு ஆண்டவரை, ஜெபமே இல்லை, வேதவாசிப்பே இல்லை, பக்தியே இல்லை, தேவனை தேடுதலே இல்லை. உங்களை அர்ப்பணியுங்கள், பெரியமானே அர்ப்பணியுங்கள். அதுதான் நம்ம புது வருஷத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க போகிறது. 1 கொரிந்தியர் 13:10 என்ன வாசிக்கிறோம்? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். குறைவு, எவ்வளவு குறைவு நம்ம இடத்துல இருக்குது யோசித்து பாருங்கள். வீணான பேச்சு, வீணான சண்டைகள், வீணான குழப்பங்கள், ஆசை இச்சைகள், உலக ஆசை இச்சைகள், என்னெல்லாம் இருள் பிசாசு கொண்டு வருகிறான். ஆனால் பாருங்கள், ஆண்டவரத்தில் ஆண்டவரே உம்மை போலாக்க, உம்மை போலாக்க, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீரே, உடைய ரத்தத்தை சிந்தினீரே, அந்த ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே, புது சிருஷ்டியாக்கும். நான் அப்படி கழுவ கேட்டேன், ஆண்டவரத்தை கேட்டேன். என்னை ஆண்டவர் மன்னித்தார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு, என்னை புது சிருஷ்டி ஆக்கினார்.
அருமையான கணவனை கொடுத்தார், தேவனுடைய ஊழியக்காரியாக மாற்றினார். உங்களுக்கும் அதே செய்வார். இன்றைக்கு இந்த புது வருஷத்துக்கு போகிற நாம் அதுதான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் சொன்னது தான். நீங்கள் தேடினீங்கன்னா, பயபக்தியோடு தேடினீங்கன்னா கர்த்தர் ஒரு நன்மை குறைபட மாட்டாங்க. நான் எல்லா உதாரணங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வாழ்க்கையில் வீடு இல்லாமல் நாங்கள் தவித்த பொழுது ஆண்டவர் பெரிய வீட்டை கொடுத்தார். எத்தனை ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் அப்படியே உங்களுக்கும் செய்வார். கர்த்தரை தேடுங்க பிரியமானவர்களே. தேடுகிறவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு நன்மை எதெல்லாம் வேணும், உங்களுக்கு இருக்கிற தீமை, உங்களில் இருக்கிற காணப்படுகிற குறைவு எல்லாம் மறைந்து போகும். சங்கீதம் 37:5 இப்படி வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நல்லா கவனிங்க, இந்த வசனங்களை படிங்க, உங்கள் புத்தகத்தில் படிங்க. சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. என்ன செய்தாலும், திருமண காரியங்களோ பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களோ, நாங்கள் அப்படித்தான் ஜெபம் பண்ணி தான் இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நடத்தணும். இன்றைக்கும் அப்படி தான் நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல் நீங்கள் ஆண்டவர் கையில் ஒப்படைத்து, ஆண்டவரே இந்த கல்யாணம் வாய்க்கணும், கல்யாணம் ஒழுங்காக இருக்குது, நீர் தான் எனக்கு பணம்லாம் கொடுக்கணும், நீர் தான் வழி கொடுக்கணும், இப்படி ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் கையில் எல்லாவற்றையும் ஒப்படைங்க. அப்போ என்ன செய்வார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். வேத வசனத்தை பிடித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. இன்னும் பாருங்கள், சங்கீதம் 121:1-2 என்ன வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதுதாங்க நம்ம செய்யணும். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவர் அவ்வளவு தூரம் நமக்கு முன்மாதிரியாக ஜெபித்தார். அதிகாலையில் ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார். அவ்வளவு அவர் ஜெபிக்கும் பொழுது நாம் எவ்வளவு தேடணும். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை பற்றி கொண்ட மனுஷர்லாம், தானியெல்லாம் போகிறங்க, தாவீதெல்லாம் பாருங்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி பற்றி கொண்டாங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற தாவீது சொல்கிறான். ஆகவே எனக்கு அருமையானே, அப்படி நம்ம தேடும் பொழுது என்ன நடக்கும், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். எத்தனையோ கஷ்டம், ஒரு குடும்பத்தில் எல்லாவற்றையும் அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவி என்ன செய்தாங்க, நான் ஆண்டவரிடத்தில் போகிறேன், முழங்காடப்பட போகிறேன், முழங்கால் படியோட ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி முழங்கால் படிட்டு எல்லா காரியத்தையும் அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைத்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தால் எல்லா மிராக்கள், எல்லாம் ஆச்சரியம், அது பயந்த காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் புதுப்பித்து நன்மையும் செவ்வையுமான வழியில் நடத்தினார் சாட்சி சொன்னாங்க. அதே போல் எத்தனை சாட்சி நம்ம இன்றைக்கு கேட்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக பாருங்கள், சங்கீதம் 126:1-2 இதை வாசிக்கும் பொழுது, சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சப்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார். மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க, டேப்பா இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எங்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம், சொந்த வீடு வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது, வாடகைக்கு இருக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம். சென்னையில் ஒரு சமயம் அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வந்த பொழுது நாங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, எங்கள்கிட்ட பணமும் இல்லை, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கு. ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் எங்களுக்கு பெரிய வீட்டை கொடுத்தார். இதுக்கு நம்மால் ஆகாது, மனுஷரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு அருமையானே, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. என்ன நடக்க போகுதோ, இந்த வருஷம் என்ன ஆக போகுதோ, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இஸ்ரவேலின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது ஆனந்த சத்தத்தால் அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள், பாக்கிய வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பை பற்றி பார்க்குறோம் நம்ம. அவன் என்ன பயங்கரமான வாழ்க்கை. அவனுக்கு கர்த்தர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அருமையான சொப்பனம் கொடுத்தார். எல்லாரும் அவனை பணிந்து கொள்வது மாதிரி சொப்பனம் கொடுத்தார். அதனால் அவனுடைய சகோதரர்கள்லாம் கோபம், எரிச்சல், உனக்கு நாங்கள் பணிந்து வணங்க போகிறோமா? அவங்க அப்பாவை கூட நம்ப முடியல, அப்படி சொப்பனம் கண்டான். ஆனால் இவரெல்லாம் சேர்ந்து என்ன செய்தாங்க, சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுடைய வாழ்வை அழிவுக்கு நேராக விற்று போட்டாங்க. சொந்த தகப்பனிடத்தில் இருக்கலை, சொந்த வீட்டில் இருக்கலை. அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. எங்கே போனாலும் கஷ்டம்,
இந்த வீட்டில் பொல்லாத போத்திபாரின் மனைவி தவறான காரியத்தை சொன்னதுனால சிறையிருப்பு எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். எல்லாது ஒரு தப்பு செய்யாதவனுக்கு சிறையிருப்பு. ஆனால் அந்த நிலைமையில் அவன் பாருங்கள் எல்லா இடத்துல அன்பு செலுத்தி ஆண்டவர் பிரியமாக இருந்தனால அந்த சிறையிருப்பை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். சிறையிருப்பில் இருந்தவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அவனுடைய கர்த்தர் காண்பித்த சொப்பனம் எல்லாம் அப்படியே நிறைவேறியது. எனக்கு அருமையான காரணம், அவன் ஆண்டவரை பற்றி கொண்ட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. அந்த விதமான மகிழ்ச்சி, சந்தோஷம், சிறையிருப்பெல்லாம் மாறும். இன்றைக்கும் பாருங்கள், புது வருஷத்தில் போகிற உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சிறையிருப்பு, என்னென்ன காரியங்களிலேருந்து வர முடியாமல் தவிக்கிறீங்க. குடி வெறியிலேருந்து தவிக்கிறீங்களா? தவறான பாதையில் தவிக்கிறீங்களா? எல்லா காரியத்தையும் வேண்டாத காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செவ்வையுமாய் கர்த்தர் முடித்து கொடுப்பார். அதற்காக நீங்கள் என்ன செய்யணுமா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறது? நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அவன் அப்படித்தான் இருந்தான். யோசேப்பு தெய்வ பயத்தோடு இருந்தான். தானியேல் தெய்வ பயத்தோடு இருந்தான். தாவீது தெய்வ பயத்தோடு இருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இந்த பக்தர்கள்லாம் அதனால் என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் பெரிய 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 அற்புதம், அதிசயமான காரியங்கள். அதே போல் பாருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம பிள்ளைகளை அழகாக ஸ்வீட்டியோடைய கணவரும் பாடுவாங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல முடிவை கட்டளையிடுவார். எனக்கு அருமையான குடும்பமாக பயபக்தியோடு ஆண்டவரை தேடுங்க. புது வருஷத்துக்குள்ளே போகிற நாம் என்ன செய்யணும் தெரியுமா? பயபக்தி வேணும். நான் என்ன காரியங்கள்லாம் தவறாக இருக்கிறேன், என்ன காரியங்களை நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறேன், அதெல்லாம் யோசித்து பார்த்து ஆண்டவரத்தில் உங்களை பரிசுத்தமான காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை என்னை மன்னியும், கேட்பீர்களா? என்னை மன்னியும், என் குறைவெல்லாம் மன்னியும், நிறைய எனக்கு நல்ல பரிசுத்தமான வாழ்வை தாரும், உம்மை போல நான் வாழ எனக்கு இந்த புது வருஷத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும் என்று நாம் பயபக்தியோடு குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் புது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குடும்பமாக சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புது வருஷத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம், இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லுவோம். அதனால் பாருங்க, புது வருஷத்தில் கர்த்தரே எங்களை வழி நடத்துவார். அதே போல தான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் தாவீது சொல்லுகிறான். அதே போல் செய்யுங்க பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குமா? சங்கீதம் 85:12 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பாருங்கள், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கலாம் இது நடக்குமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். திருமண காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யாரெல்லாம் சொல்கிறீங்க இன்றைக்கி என்னோட சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறீங்களா? நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களே உங்களுக்கு செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். இது முக்கியமான காரியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவைகள் எல்லாம் என்ன வாசிக்கிறோம்? உங்கள் உள்ளத்திலே முக்கியமான காரியம், நல்ல குடும்பமாக சேர்ந்து எங்களை பரிசுத்த ஆவியின் நிரப்புன்னு கேளுங்க. ஆண்டவருடைய ரட்சிப்பு மட்டும் போதாது, அவருடைய அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாழ்க்கை குடும்பமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். தேவனுடைய வல்லமை எல்லாவற்றிலும் உங்களுக்கு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வல்லமையான ஒரு மகிமையான காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த புதிய வருஷத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, நாங்கள் கேட்டுக்கொண்டது போல, நாங்கள் பேசிக்கொண்டது போல, காரியங்களை தியானித்தது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதுப்பியம்பா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் சுவாமி.
பழையவள் எல்லாம் ஒழிஞ்சு போட்டு எல்லா பிசாசின் கிரியைகளும் பிசாசு கொண்டு வந்து போட்டிருக்கிற கண்ணீரும் வேதனையும் இருளும் ஆண்டவரே இப்பொழுது மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவர் புதிதானவைகளை செய்ய போகிறார். வல்லமுள்ளவ மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி போடும், தலைகளை மாற்றி போடும். அவருடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றி போடும். சரீரத்தில் சுகைனமாக அத்தனை உடைய வல்லமை இறங்குவதாக. என்ன வியாதியாக இருந்தாலும், எத்தனை பயங்கரமானதாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே நல்ல சுகத்தை தார், பரிபூர்ண விடுதலையை தார். பரிசுத்தாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவினால் நிரப்புமப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புமப்பா, ரட்சிப்பின் நிச்சயத்தினால் நிரப்பும் சுவாமி. ஒவ்வொரு வீடும் அலங்காரமாக இருக்கிற கிறிஸ்துமஸ் நியூ இயர் என்று அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையே அலங்காரமாய் மாறட்டும், வெளிச்சம் வீசும் வாழ்க்கையாக மாறட்டும். இப்பொழுது அதை செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். ஒவ்வொரு வீட்டையும் அலங்கரித்தருளும். ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவர் இருளில் இருக்கிறவைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஆசீர்வதியும் சுவாமி. உடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் எல்லா தேவைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை புது வருஷத்தில் புது விதங்களில் மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு அருமையானோளே, உங்களை எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்களை கொடுத்து உங்களை வாழ்த்தி அன்போடு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.